போட்டுட்டு இருக்க? அத்தை, வீட்ல சாம்பிராணி போட்டா நல்லது. இப்ப வேற கொரோனா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இந்த நேரத்துல நம்ம சேஃப்டியா நாம தான் பாத்துக்கணும். ஏய் ஏய், கொரோனாவுக்கும் சாம்பிராணிக்கும் என்னடி சம்பந்தம்? சம்பந்தம் இல்லனாலும் சாம்பிராணி நல்லதுன்னு சம்பந்தப்படுத்திக்க வேண்டியது தானே. என்னடி சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருக்க? ஏய், எனக்கு புகை ஒத்துக்காதுடி. இதெல்லாம் ஒண்ணும் வேணாம், முதல்ல எடுத்துட்டு போ. சரிங்க அத்தை. அத்தை, இவ ஒன்னும் சம்மந்தம் இல்லாம உளரல அத்தை. 5 மணிக்கு மாமா நம்ம எல்லாரும் முன்னாடியும் துளசிக்கு கிஸ் தரேன்னு சொல்லிருக்காராம். அந்த கிஸ்ஸ வாங்கதான் இப்படி புகைய போட்டு எல்லார் கண்ணையும் மறைக்க பாக்குறா. கேட்டா கொரோனா அது இதுன்னு புழுகுறா. அப்படியா? ஆமா அத்தை. வேணும்னா கொஞ்ச நேரம் மூக்க பொத்திக்கிட்டு புகைய போட சொல்லி பாருங்க. விஸ்வா மாமா வந்து அவளுக்கு கிஸ் கொடுப்பாரு. நல்லா கையும் கழுவுமா சிக்கிடுவா. அப்படிங்கிற? ஆமா அத்தை. நீ சொன்னது மட்டும் நடக்கட்டும், அப்புறம் இருக்கு. ஏய் ஏ துளசி, அத்தை, இது எனக்கு ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, நீ சாம்பிராணி போடு. சரிங்க அத்தை. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. மாமா எல்லார் முன்னாடியும் கிஸ் கொடுக்கணும், ஆனா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சாம்பிராணி போடுறது எனக்கு தெரியாதா? போடு போடு, உன் பிளான அத்தை கிட்ட போட்டு கொடுத்துட்டேன். புகைய போட்டு மாமா கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு வேட்டு வைப்பாங்க. என்ன மீறி என்ன நடக்குதுன்னு பாத்துடுறேன். என்னடி? மாமா தான் அத்தை காலிங் பெல் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். உள்ள வந்ததும் கிஸ் பண்ணிடுவாரு. கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்துன மாதிரி நல்லா பாருங்க அத்தை. இரு இரு, நான் பாக்குறேன். மாமா கிஸ் பண்ண வந்துட்டாரு, பாத்தீங்களா? பாத்துட்டேன்.
எப்படி நீ சொன்ன மாதிரியே கிஃப்டா கிஸ் கொடுக்க வந்துட்டானா? கிஸ் கொடுக்கட்டா? நீ கிஸ் கொடுக்கறது மிஸ் ஆக கூடாதுங்கிறதுக்காக தான் புகை போட்டு எல்லார் கண்ணையும் மறைச்சிருக்கேன். பெர்மிஷன் கேட்காம சீக்கிரமா கொடு. அத்தை கேட்டிங்களா? சாம்பிராணி எதுக்கு போட்டான்னு இப்ப தெரியுதா? தெரியுது தெரியுது. அத்தை, மாமா துளசியோட கைய புடிச்சிட்டாரு. பாத்துட்டீங்க தானே? பாத்துட்டேன். அத்தை, கிஸ் பண்ண முட்டை போட்டு உட்கார்ந்துட்டாரு. பாத்துட்டீங்க தானே? பாத்துட்டேன்டி. அத்தை, கிஸ் பண்ண போறதால ரெண்டு பேருமே வெட்கப்படுறாங்க. பாத்துட்டீங்களா அத்தை? ஏய், பாத்துட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? பாத்துட்டீங்களான்னு கேட்டுட்டே உட்காந்துருக்க. பேசாம பாருடி. டேய், ஏண்டி, உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வீட்ல சாம்பிராணி புகை போட்டு ஏன் கண்ணு முன்னாடியே விஸ்வாவை கிஸ் பண்ண சொல்லுவ? பொண்ணு. அம்மா, வேண்டாம்மா. டேய், கைய விடு. கைய விடுடா. அம்மா வேண்டாம்மா. டேய், அம்மா. கைய விடுன்னு சொன்னேன். மாமா, சொன்னா டேய், கேளுங்க. விடுங்க. வேண்டாம்மா. மாமா, உனக்கு எங்க இருந்துடா இவ்ளோ தைரியம் வந்துச்சு? அத்தை, மாமாவை எதுவும் சொல்லாதீங்க. எல்லாம் தோ இவளாலதான். கண்ணை கட்டி கிஸ் வாங்கி என்ன வெறுப்பேத்ததான் சாம்பிராணி போடலான்னு ஐடியா கொடுத்திருக்கா. அத கேட்டு ஆட்டோமேட்டிக்கா மாமாவுக்கு தைரியம் வந்துருச்சு. அம்மா, அதெல்லாம் இல்லம்மா. நான் தான் கிஸ் தரதா சொன்னேன். நீங்க அடிக்கிறதா இருந்தா என்ன அடிங்கம்மா. தப்பு என்னதுதான். ஒன்னு அடிச்சு புண்ணியம் இல்லடா. என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மியை கட்டிக்க போறவன் நீதான்னு இவதான் விலகி இருக்கணும். ஆனா இவளே உன்னை தூண்டி விட்டுட்டு எல்லாத்தையுமே சாதிக்கிறா. இவள மாமா, வாங்க மாமா. அத்தை, அசங்கமா இல்லடி உனக்கு? நல்லா அடிங்க அத்தை. மூஞ்சிலே குத்துங்க அத்தை. அடிங்க. அடிங்க அத்தை. அப்படிதான் அப்படிதான். நல்லா அடிங்க அத்தை அவளை. அத்தை, இன்னும் ஒரு அடி அடிங்க அத்தை.
அடிங்க அடிங்க அத்தை. அடிங்க அம்மா நல்லா அடிங்க அவள. அம்மா பாருங்க அத்தை, இந்த வேலைக்காரிக்கு உள்ள திமிர. துளசி அடிக்கிறத பார்க்க முடியாம அவளும் உங்களை வந்து தடுக்கிறா. அவளையும் நாலு அப்புங்க அத்தை. அப்படிதான் நல்லா அவ மூஞ்சிலே குத்துங்க அத்தை. அம்மா அடிங்க அத்தை, அடிங்க. அம்மா என்னம்மா கனவா? கனவா? நிஜம் இல்லையா? என்னம்மா கனவை போய் நிஜம்னு நம்பிட்டீங்க? கனவா இருந்தாலும் இன்னைக்கு பலிக்கொண்டி. எப்படிம்மா பலிக்கும்? பகல் கனவுனா பலிக்கும். நீங்க சாயங்கால கனவு கண்டிருக்கீங்க, எப்படிம்மா பலிக்கும்? சாயங்காலம் 5 மணி கனவு கண்டா பலிக்காதுமா. என்னது 5 மணியா? ஆமாமா. ஐயோ, விஸ்வமாமா வந்துட போறாரு. துளசி இந்நேரம் போக போட்டிருப்பாளோ? முதல்ல இதை எப்படியாவது அத்தை கிட்ட போய் சொல்லணும். சரி சரி சரி, இத பாரு அஞ்சலன், அம்மா. நான் அப்புறம் பேசுறேன். காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, போய் யார் வந்திருக்காங்கன்னு பாரு. சரிங்கம்மா. அத்தை, அத்தை. என்னடி? என்ன இன்னும் அவ சாம்பிராணியே போடலையா? என்ன 5 மணிக்கு வந்து gift தரேன்னு சொன்னா இன்னும் ஆளையே காணோம். ஓஹோ, இப்பதான் பிளான் போட்டுட்டு இருக்கியா? போடு போடு. ஏற்கனவே நிறைய தடவை நான் பல்பு வாங்கியிருக்கேன். பிளான் போட்டு நீ எக்ஸிக்யூட் பண்ணும்போது கரெக்டா சொல்றேன். ஏய், என்ன லக்ஷ்மி? அத்தை, ஒன்னும் இல்ல அத்தை. அது அம்மா யாரு? கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்காருமா. கிறிஸ்மஸ் தாத்தாவா? ஆமாமா. சரி வா. We are the buds in the garden. We are the stars in the sky. We are children. We want to shine. Happy Children's Day. Happy Children's Day. We are the buds in the garden. We are the stars in the sky. We are children. We want to shine. Happy Children's Day. Happy Children's Day. Happy Children's Day. Happy Children's Day. தத்தி, பைரவி அம்மா முன்னாடி gift தரணும்னு சொன்ன உடனே கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கியா? செம்ம கில்லாடி தான்டா நீ. Happy Children's Day. Happy Children's Day. ஆமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஆமா, அத செலிப்ரேட் பண்றதுக்காக நாங்க எல்லாரோட வீட்டுக்கும் போறோம். ம்ஹும். அங்க போய் எல்லா குழந்தைக்கும் gift தர போறோம். அப்படியா? ஆமா ஆண்டி, உங்க வீட்ல குழந்தைங்க இருந்தா வர சொல்லுங்க.
அ, அ, ம், எங்க வீட்ல குழந்தைங்களே இல்லையே. குழந்தைங்க இல்லைன்னா என்ன, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் குழந்தைங்க தான். நாங்க இவங்களுக்கு gift தரோம். இந்தாங்க gift. தேங்க்யூ. வெல்கம். தேங்க்யூ. வெல்கம். كده دينا قديم دينا قديم كده دينا قديم دينا قديم என்னாச்சுடி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அத்தை, இதை விட அது நல்லா இருக்கும் போல அத்தை. ஏண்டி அடம் பிடிக்கிற நேரம் அடியுது? இதுக்கு குழந்தைங்களே பரவாயில்ல. இல்ல அத்தை, அவளுக்கு எப்பவும் லக் இருக்கு. அந்த லக்ல கண்டிப்பா அவளுக்கு கிடைச்ச gift பெஸ்டா தான் இருக்கும். அதனால எனக்கு அதை வாங்கி கொடுங்க அத்தை. அப்படியா? சரி, நான் வாங்கி தரேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உனக்கு எப்பவும் பெஸ்டா தான் கிடைக்கும் துளசி, குடு. ம். gift பிரிச்சு பாருங்க. ஏண்டி உனக்கு என்ன வந்திருக்குன்னு பாரு. ம், இதோ பாக்குறேன் அத்தை.